சார் அடுத்தது 11th காமர்ஸ் சார். நேற்று டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்போ ஒரு பேங்கினுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? There are the functions of commercial banks. அதாவது there are two functions of every commercial bank. They are the main valuable service. The important functions of commercial bank can be explained with the help of following chart. பாருங்க, primary function and secondary function ரெண்டு functions இருக்கு. First primary functions பார்க்கலாம். What do you mean by primary function? The primary functions of every commercial banks are to accepting deposit and give the loans again to the people. That's called a primary functions. அதாவது பேங்க் what are the business of the banks? Business of the banks is nothing but to accepting deposits from the public and give the financial assistance given to the public. That's called a main business of the every bank's activity. ஒரு பேங்க்ஸ் ஆக்டிவிட்டி என்ன பிசினஸ் அப்படின்னா சார், நாம என்ன பண்றோம்? பிசினஸ் அப்படின்றது அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் இருந்து டெபாசிட் நம்ம அக்சஸ் பண்றோம். there are various kinds of deposits. அப்ப there are three kinds of deposits. that's called the savings deposits, fixed deposits, அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்ஸ், நிறைய டெபாசிட்ஸ் சொல்லுவோம். அது பிறகு பார்ப்போம். அப்ப பிசினஸ் என்ன, பேங்கிங்னா என்ன, பேங்க்னுடைய பிசினஸ்னா என்ன? ஒரு டீ கடை பிசினஸ் சொல்றீங்க அப்படின்னா என்ன? டீ போட்டு கொடுக்கறது, வாங்குறது, இதுதான் அவங்களுடைய பிசினஸ். ஒரே ஒரு சொல்லிடுறேன். அப்ப பேங்கினுடைய பிசினஸ் என்ன? பேங்கினுடைய பிசினஸ் என்ன? பொதுமக்கள் இருந்து என்ன பண்றது? பணத்தை டெபாசிட்டா வாங்குறது. அந்த வாங்குற அமௌண்ட்ல யார் லோன் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் பேங்கிங் பிசினஸ். புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரைமரி ஃபங்க்ஷன் அக்செப்டிங் டெபாசிட்ஸ். பாரு, the basic deposit accounts offered by commercial banks are listed below. In those days, banks compete each other to attract customers by adding facilities to the deposits account. Broadly, deposits accounts can be classified into demand deposits and time deposits. அதாவது demand deposits and time deposits. What do you mean by accepting deposits? Banking business and to accepting deposits from the public and then give the financial assistance given to the public. That's called a main business of the banks. அப்ப இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்றாங்க சார். ஒன்லி டைம் டெபாசிட்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அப்ப டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே சொன்னோம். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் என்ன, அதே மாதிரி கரண்ட் டெபாசிட்ஸ் என்ன, பிக்ஸ்டு டெபாசிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றோம். அப்ப டிமாண்ட் டெபாசிட்ஸ் நம்ம whenever you want. இப்ப சேவிங் டெபாசிட்ல என்ன, டிமாண்ட் டெபாசிட்ஸ் வருது. டிமாண்ட் டெபாசிட்ஸ் என்ன, எப்பொழுது கேட்குறீங்க அப்போ காசு கொடுக்கணும், பேங்க் காசு. பெஸ்ட் கால்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். உதாரணம் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் என்ன, அதாவது சேவிங் டெபாசிட்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது தமிழ்ல சொல்ல போனா சேவிங்ஸ் டெபாசிட்னா சேவிங்ஸ்னா நடப்பு, அந்த கரண்ட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் டெபாசிட்னா அதாவது பொதுமக்களிடத்து சேவிங்ஸ் ஹேபிட் உருவாக்கணுங்கிறதுக்காக துவக்கப்பட்டதான் அந்த சேவிங்ஸ் டெபாசிட். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் தான். அதாவது சேமிப்பு வைப்பு, தமிழ்ல சொல்ல போனா கரெக்டான சேமிப்பு வைப்பு. சேமிப்பு வைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் சார், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் சொல்றோம். சேவிங் டெபாசிட்ஸ்னா நீ இப்போ 10,000 ரூபாய் ஒரு பேங்க்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப give the rate of interest is very low because you want whenever you want the demand, whenever you want the amount are given to yourself, give the bank. அப்ப பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா சார், ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வெரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, நீ கொண்டு போய் ஒரு 50,000 rupees உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேண்ட் அவுட் டு த பேங்க் டு டெபாசிட் வித் த பேங்க் இன் யர் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்ல கொண்டு போய் 50,000 போடுறேன். அப்ப 50,000 போட்ட அப்படின்னா சார், whenever you want, எப்பொழுது தேவைப்படுதோ you withdraw the amount from the bank. புரியுதுங்களா? அப்ப அடுத்த நாள் போய் என்ன பண்றேன், எனக்கு 50,000 வேணும்னு கேட்கறேன்னா உடனே கொடுக்கும். அப்ப சேவிங் டெபாசிட்ல இருக்கக்கூடிய என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும்
அந்த அமௌண்ட் பேங்க்லேயே கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீ எப்பொழுது வேணாலும் இந்த கேப் உடனே கொடுத்துரும். தட்ஸ் கால்ட் சேவிங்ஸ் டெபாசிட். அதனால தான் இந்த சேவிங்ஸ் டெபாசிட் அமௌண்ட்டை அடுத்தவங்களுக்கு யூ கேனாட் கிவ் த லோன் டு தேர்ட் பார்ட்டிஸ். புரியுதுங்களா? யாருக்கு லோன் கொடுக்க முடியாது. அதனால தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெரி வெரி லோ. அப்போ இந்த சேவிங் டெபாசிட்ஸ் மெயின் தீம் என்னன்னா சார், சேவிங்ஸ் ஹேபிட்டை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். பாருங்க பாருங்க, மோர் தேன் ஒன்னு the section 25th companies also can open savings account. Business firms are not permitted to open savings account. The rate of interest allowed on his deposit is lower than fixed deposits. Very lower than fixed deposit. அப்ப fixed deposit அப்படிங்கும்போது அது டைம் டெபாசிட் சொல்லுவோம். இந்த டெபாசிட் நம்ம என்னன்னு சொல்றோம் சார்? டிமாண்ட் டெபாசிட். டிமாண்ட் என்ன? எப்பொழுது வேணும்னு கேட்கறியோ அப்படி தட்ஸ் கால்ட் டிமாண்ட். டைம் டெபாசிட்னா டைம். ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் த டைம் யூ withdraw the amount from the bank only. You cannot give the loan before expiry of the time. புரியுதுங்களா? அப்ப எக்ஸ்பைரி ஆஃப் த டைம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, அந்த இதை பணத்தை வாங்க முடியாது சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்தவரை. இப்போ 5 years போட்டேன்னு வச்சுக்கோங்க. 5 years அப்படின்னா சார் ஆஃப்டர் completion of the 5 years you may get the amount from the bank. புரியுதுங்களா? அப்ப கம்ப்ளீஷன், அதாவது 5 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அந்த பணத்தை வாங்கிக்க முடியும். அதுக்கு முன்னாடி கேட்டா பணம் கிடைக்காது. அதான் அது டைம் டெபாசிட், குறிப்பிட்ட டைம் வரையிலும். அதனால அது கொடுக்குறீங்க. அப்ப 5 வருஷம் வரையிலும் அந்த உங்களுடைய பணத்தை பேங்க்ல இருக்கும். உடனே என்ன பண்ணிடுவான் பேங்க், 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க மாட்டேன் இல்லைங்களா, கொடுக்க முடியாது. அதனால அந்த பணத்தை வேற ஒருத்தருக்கு லோனா கொடுப்பான், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? அதனால தான் அது கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதிகம், இது கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, தி பேங்க் ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் லைக் செக் புக், ATM card, etc. There is a limit of number of ATM card withdrawals from other bank ATMs only. A minimum balance should be maintained in this deposits account. The maintained in this deposits account, otherwise the penal interest is charged beyond a number of checkbook is available for a fee. Nomination can be registered. Salary accounts is type of savings account. Affords salaried employees. Zero balance is permitted. Some banks offer overdraft facility. An account inactive for a long period will become dormant accounts. அதாவது சேவிங் டெபாசிட்ஸ் அப்படின்னா சார், சேவிங் டெபாசிட் whenever you want சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குறதுக்காக, டெபாசிட்டை மொபிலைஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம் சார், இந்த சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். அதாவது இந்த சேவிங்ஸ் டெபாசிட் என்ன சொல்றோம் சார், டிமாண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ் சொல்றோம். டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். சேவிங் டெபாசிட்ஸ். அப்ப இந்த சேவிங் டெபாசிட்ஸ் பொறுத்தவரைக்கும் to increase the savings habit, increase the savings habits of the people. அடுத்தது savings interest rates are very low comparing fixed deposits. Comparing fixed deposits. அதாவது அடுத்தது give the ATM card. அடுத்தது செக் புக். அப்ப ஆக்சுவலா இந்த சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் மட்டும்
இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும் சார். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்னா டு இன்க்ரீஸ் த சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் ஹேபிட்டை வளர்க்கணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி லோ கம்பேரிங் தி ஃபிக்ஸ்டு டெபாசிட். அப்போ கம்பேர்ட் வித் தி ஃபிக்ஸ்டு டெபாசிட் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி லோ. காரணம் ஏற்கனவே ரீசன் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ரீசன் என்ன? whenever you want, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் போய் பணத்தை எடுத்துக்குவார். அதனால உங்க பணத்தை பேங்க்லேயே வச்சிருக்கணும். புரியுதுங்களா? யாருக்கு கடனாக கொடுக்க முடியாது, வட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கேட்ட கொடுத்தாலுமே அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை பொறுத்த வரையிலும் 8 years குறைவில்லாதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இருக்கும். அப்போ 8 years போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 years வரை நீ பணத்தை கேட்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ 8 years உங்களுடைய லோனை வேற ஒருத்தருக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். அதனால அவர்கிட்ட ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது உனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுக்கலாம். அதனால தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம், சேவிங் டெபாசிட்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும். கிவ் த ஏடிஎம் கார்டு, இது எல்லாத்துக்குமே மேலே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாவே இன்னைக்கு எல்லாமே ஏடிஎம் கார்டு தான் சார். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம், செக் புக் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது மேக்ஸிமம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருக்குன்னா சார் சேலரி பீப்புள் பொறுத்தவரையும். சேலரி பீப்புள்னா எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சார். பட் நாம் ஆர்டினரி பர்சன்ஸ் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா மினிமம் பேலன்ஸ், மினிமம் 1000 rupees டெபாசிட்ஸ் இருக்கணும் சார். மினிமம் பேலன்ஸ் அப்போ தான் 1000 rupees இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்லையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் இதே எம்ப்ளாயிஸுக்கு 0 பேலன்ஸ், அவங்களுக்கு 0 பேலன்ஸ்னா அவங்க டெபாசிட்ஸுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எவ்ரி மந்த் சேலரி அங்கே தான் கிரெடிட் ஆகும். அதனால் அதில் ரொட்டேஷன் ஆகிறதுனால என்ன பண்ண தேவையில்லை சார், அவங்களுக்கு இதை கட்ட தேவையில்லை. இதான் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி டைம் டெபாசிட்ல கரண்ட் டெபாசிட்ஸ் பாருங்க. திஸ் அக்கௌண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Individual to open this account, higher minimum balance should be kept in this account. If not, penal interest is charged. No interest is paid for the balance in this account. Some banks have started offering interest on the account of balances. Bank may collect bank charges on this account. Overdraft facilities available to current account customers. There is no limitation on deposits, on checks, withdrawals from this account. Credit worthiness of current account business customers are shared among banks. Current deposits na sir. Savings deposits, savings deposits. Current deposits na only in the account open பண்றது, savings account open பண்றது யார் வேணாலும் ஓபன் பண்ணலாம் சார். யார் வேணாலும்னா சாதாரண ஒரு பர்சன்ஸ் கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா கரண்ட் அக்கௌண்ட் பொறுத்தவரை ஒன்லி பிசினஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான். பெரிய லெவலில் பிசினஸ் பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஓபன் பண்ணக்கூடியது தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட். அப்போ ஆக்சுவலி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் கிடையாது சார். எவ்வளவு பல்கி அமௌண்ட் வேணாலும் வச்சிருக்கலாம். ஏன்னா இதே சேவிங்ஸ் டெபாசிட்ல குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்கலாம் சார். ஆனா இதே கரண்ட் அக்கௌண்ட் வந்து பல்கி அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட் வேணாலும் வச்சிருக்கலாம். அவங்களுக்கு செக் புக் கம்பல்சரி. அதே மாதிரி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி சேவிங்ஸ் கிடையாது சார். ஆனா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுக்கு உண்டு? இதே கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேலன்ஸ், அதாவது பிசினஸ் கணக்கு உண்டு. அப்ப நம்ம அந்த கரண்ட் அக்கௌண்ட்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்காரங்களுக்கு வருஷம் ஒரு பேங்க் சார்ஜஸ் போடுவோம். அதாவது சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு சார்ஜஸ் தான் பேங்க் சார்ஜஸ் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சார், ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா அதாவது நம்ம டெபாசிட்டுக்கு மேல கடன் வாங்குறது. புரியுதுங்களா? இப்போ 10 lakhs என் பேங்க்ல அக்கௌண்ட்ல டெபாசிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 lakhs அக்கௌண்ட்ல இருக்கு சார். அப்ப அந்த 10 lakhs அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னா நான் எவ்வளவு பேருக்கு லோன் வாங்கலாம்? அதாவது ஒரு 7 லட்ச ரூபா வரை லோன் வாங்கிக்கலாம் சார். ஏன்னா டெபாசிட்டுக்கு மேல கடன் 1/3 ஆஃப் த அமௌண்ட். அப்ப என்ன தெரியுமா, அப்ப 7 லட்ச ரூபாய் கடன் வாங்கிக்கலாம் சார், மீதி 3 லட்ச ரூபாய் டெபாசிட் இருக்கும் சார். ஆனா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா, நீ 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்க, ஒரு 15 லட்ச ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். அப்ப டெபாசிட்டுக்கு மேல லோன் வாங்குறது ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரி பெற்றுமா. இது எதுக்காகனா சார், அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் யார் கொடுப்பாங்க சார், பேங்க் அக்கௌண்ட்ஸ் யாரு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரா. புரியுதுங்களா? இப்ப நான் பேங்க்ல ஒரு 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். அப்ப கரெக்டா மாசம் நான் என்ன பண்ணேன், டியூ கட்டிட்டு வரேன்னு வச்சுக்கிறேன். அப்ப மாசம் 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்டிடணும் அப்படின்னு பேங்க் சொல்றான். நான் கரெக்டா 4ஆம் தேதி, 3ஆம் தேதி, 1ஆம் தேதிக்குள்ள 3ஆம் தேதிக்குள்ள கட்டிட்டே அந்த வருஷம் பூரா கட்டிட்டே வரேன். உடனடியே உங்களுடைய டிரான்சாக்ஷன் அந்த பிசினஸ் பேங்க் பார்க்கும். அப்ப உங்களுடைய டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது கரெக்டா நான்
அந்த 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள அந்த டியூ கரெக்டாக கட்டிட்டே வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கல. அப்போ உடனே பேங்க் என்ன பண்ண தெரியுமா சார், உன் மேலே ஒரு குட் நேம், ஒரு குட் ஒப்பீனியன் வரும் பேங்க். உடனே குட் ஒப்பீனியன் வந்தோம்னு என்ன ஆகும், ரைட் இவங்கிட்ட நாம் என்ன பண்ணலாம், டெபாசிட்மே லோன் கொடுத்தா கூட கட்டக்கூடிய ஒர்த்தினஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக டெபாசிட்டுக்கு மேலே அதிக லோன் கொடுக்கலாம். நம்ம என்னன்னு சொல்றோம் சார், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். வேற ஒன்றும் கிடையாது சார், இட்ஸ் கால்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி தான் கரண்ட் டெபாசிட் சொல்றேன் சார். அடுத்து டைம் டெபாசிட்ஸ் பார்க்கும்போதே பாருங்க, தே இன்க்ளூட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் which are repayable after the period. டைம் டெபாசிட் அதாவது டிமாண்ட் டெபாசிட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம் சார், சேவிங் டெபாசிட்ஸ் அதே மாதிரி கரண்ட் டெபாசிட்ஸ் ரெண்டா பிரிச்சோம். அதே மாதிரி டைம் டெபாசிட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம் சார், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுலயே டைம் டெபாசிட்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா பாருங்க, டைம் டெபாசிட்ஸ் தே இன்க்ளூட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் which are payable after a period. The loan amount is repaid after expiry of the time period. இப்போ இதே ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்ல நான் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா அப்போ என்ன பண்றேன், அதனுடைய டைம் என்ன ஆகும், 10 வருஷம் வச்சுங்களேன். அப்போ 10 வருஷம் கழிச்சு தான் ஆஃப்டர் டைம் டைம் டெபாசிட். புரியுதுங்களா? அந்த டைம் முடிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த லோனை ரீபே பண்ணுவேன். புரியுதுங்களா? அதனால தான் இது நம்ம என்ன சொல்றோம் சார், டைம் டெபாசிட் சொல்றோம். பாருங்க, certain amount is deposited for a fixed period for a fixed rate of interest given to the depositor, rate of interest higher than the savings account. On the date of maturity, the principal along with the interest for the fixed period is paid. A customer can obtain loan by depositing a FDR, free mature withdrawals in cash. Free mature withdrawal cash is also allowed for payment of payment charges and carries only interest. பாருங்க, partial withdrawal also allowed. Fixed deposit period can be 1 month to 10 years. Fixed deposit also called the term deposits. Fixed deposits na ஒண்ணு கிடையாது. Fixed deposits na நீங்க வீட்டில் அமௌண்ட் கட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் அப்பா அம்மா யாராச்சும் கேட்பாங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட என் பையன் பொண்ணு மேரேஜ் பண்ணணும், அல்லது வேற ஏதாச்சும் இருக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்லிடக்கூடாது, நான் பேங்கில் போய் கட்டி போட்டுக்கினேம்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டி போடுறது. கட்டி போடுறது என்ன சார் தெரியுமா, நம்ம வில்லேஜில் வழக்கில் அதிகமாக கட்டி போட்டாச்சு அது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டி போடுறதுனா ஒன்றும் இல்லை சார், இட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் டைம் என்ன சார், மேக்ஸிமம் 10 இயர்ஸ். அப்போ என்ன பண்ணிடுவோம், நம்ம வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 10 லட்ச ரூபா வச்சிருக்கும் போது நம்ம குழந்தை பையனோ பொண்ணோ ஒரு 6வது 7வது படிக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ 6வது 7வது படிக்கும்போது இப்போ ஒரு 10வது 6 8வது 9வது 10வது படிக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சார், எத்தனை வயசு இருக்கும், அப்போ 7 ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணுறது எப்போ பண்ணுவேன், ஆக்சுவலாக ஒரு 20க்கு மேலே 21 21ல பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம யோசனை சொல்கிறோம், அப்போ இந்த அவங்களுடைய மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்காக அந்த செலவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே 10 வருஷம் தானே, 10 வருஷத்துக்கு பிறகு தான் நமக்கு செலவு தேவை. அப்போ 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், பேங்க்ல கட்டி போட்டுக்கலாம். தட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். அதான் கட்டி போடுறோம்னு சொல்லுவோம். அப்போ அந்த 10 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா சார், அப்போ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு பீரியட் இஸ் கால்ட் 10 years, you may get the amount from the bank. Otherwise you may not get it sir. எப்பயுமே வாங்க முடியாது சார். புரியுதுங்களா? அப்போ உடனே நம்ம அந்த 10 years முடியும் போது அந்த அமௌண்ட் நமக்கு என்ன ஆகும், ஒன்றுக்கு அப்படியே டபுள் ஆகும் சார். புரியுதுங்களா? அப்போ டபுள் ஆகும்போது நமக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். அப்போ இதுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா சார், ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் வித் த சேவிங்ஸ் டெபாசிட். சேவிங் டெபாசிட்ஸ்ல நாம அந்த பணத்தை அப்படியே வச்சிருக்கணும், அதனால கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை பொறுத்தவரையிலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக அதிகம். காரணம் என்னன்னா 10 இயர்ஸ்னா உன் பணத்தை எடுத்து அடுத்து லோனாக கொடுப்பான் சார். அவன்ட்டு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணி உனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணி கொடுப்பான். தட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் பாருங்க, ஷார்ட் டர்ம் சம் இஸ் டெபாசிட்டட் இன்டு அக்கவுண்ட் எவ்ரி மந்த் ஃபார் 1 year or 5 years தி அக்ரீட் பீரியட்.
interest rate is more than saving deposit and almost equal to fixed deposit. At the end of the period, the deposit amounts along with the interests are returned to the customer. Premature closing is allowed with a charges or deduction. It is ideal for persons having a regular income to save and receive the lump sum. Any institution can open RD account. Minors or students also open this account. Loan against the deposits also provided by some banks. Sir, recurring deposits அப்படின்னா recurring deposits just like a saving deposits மாதிரி. அப்ப recurring deposits அப்படின்னா சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். புரியுதுங்களா? அதாவது ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அளவுக்கே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இது என்ன அப்படின்னு காரணம் சார் டெஸ்கல்ட் ஆர்டின்னு சொல்லுவோம் சார், ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம். இப்போ ஆர்டி ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம எல்லாம் காமர்ஸ் படிக்கிறோம் சார், நம்ம பிசினஸ் பத்தி படிக்கிறோம் சார். ஹவு டு ரைஸ் த ஃபண்ட்ஸ், எப்படி பணத்தை சம்பாதிப்பது அப்படிங்கிறத நம்ம இப்ப இருந்தே கற்றுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பர்த்டே வச்சுக்கல, உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, ஏதோ ஒரு வீட்டுக்கு போறீங்க. அப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க, அப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஒரு 1000 rupees கையில் வச்சுக்கோ, ஏதாச்சும் வாய்ப்போ அவங்க கையில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உடனடியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், எந்த சாக்லேட் வாங்கலாம், எந்த மிட்டாய் வாங்கலாம் அப்படின்னு தான் பண்ணுறோம். அப்போ காமர்ஸ் நாம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு என்ன ஆகும், எப்படியோ ஒரு மாதத்துக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா நமக்கு வரும் இல்லைங்களா? நம்ம அப்பா கிட்ட கொடுப்பாங்க, அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணிடுவாங்க, பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அப்போ இந்த காசெல்லாம் நமக்கு வருது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், டு ஓப்பன் த ஆர்டி அக்கௌண்ட். அப்போ எனி ஒன் பர்சன் டு ஓப்பன் த ஆர்டி அக்கௌண்ட். புரியுதுங்களா? யார் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு ஆர்டி பேங்க்ல ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அல்லது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார், யூ மஸ்ட் பே த சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி அட் எ ரெகுலர் இன்டர்வல்ஸ். புரியுதுங்களா? அட் எ ரெகுலர் இன்டர்வல்ஸ் நம்ம என்ன பண்றோம், மாசம் ஒரு தடவை பே பண்ணலாம், அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ணலாம், அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ணலாம், அல்லது இயர் ஒன்ஸ் பே பண்ணலாம். இப்போ மாசம் பே பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ்ல எடுத்துக்கா. இப்ப நானே என்ன பண்ணேன் அப்படின்னா சார், ஒரு ஆர்டி ஓபன் பண்ணேன் சார். ஆர்டி அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஓபன் பண்ணேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல. அப்ப அந்த ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் ஓபன் பண்ணி எவ்ரி மந்த் 3000 போட்டுட்டே வந்தேன். புரியுதா? எவ்ரி மந்த் 3000 போட்டுட்டே வந்தேன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 5 years, அப்ப 5 வருஷம் போட்டேன். அப்ப அந்த 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 3000 3000 அப்படியே போட்டுட்டே வந்து வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு போன மந்த் 20ஆம் தேதி டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வருது. உடனடியாக அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா சார், அதாவது 2,23,000 எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 2,23,000 என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். உங்க ஆர்டி அக்கௌண்ட் க்ளோஸ், 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுது. அதனால 2,23,000. அப்ப ஆக்சுவலா 2,23,000 எனக்கு வந்து அதாவது எவ்ரி மந்த் 3,000 நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா கூட வேலைக்கு போறாங்க சார், அவங்ககிட்ட நான் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்றேன், நீ எல்லாம் எதுவும் பண்ண தேவை, மாசம் ஒரு 3000 கையில கொடுத்துரு, புரியுதா, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுங்க. அப்ப 3,000 போட்டு வந்தீங்க சார். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years உங்களுக்கு லாபம் 2,23,000 கிடைக்கும். அப்ப இந்த 2,23,000 நமக்கு என்னது, ஒரு பெரிய அமௌண்ட் சார். ஆனா மாசம் 3,000 ஒரு சிறிய அமௌண்ட் தான். அப்ப நீ 3,000 கட்டுறது கிடையாது, ஒரு 500 கட்டலாம் சார். ஒரு 500 எவ்ரி மந்த், ஒரு 500 அல்லது 200 அல்லது 100, உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அந்த பணத்தை நாம என்ன பண்றோம், ஒரு ஆர்டியா ஓபன் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கலேன். ஒரு ஆர்டியா ஓபன் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கல, அந்த ஆர்டியில நமக்கு சின்ன அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணி அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு வந்தோம்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years உங்களுக்கு ஒரு லம்ப் சம் அமௌண்ட் கிடைக்கும் சார். புரியுதுங்களா? தட்ஸ் கால்ட் எ ரெக்கரிங் டெபாசிட்ஸ். புரியுதுங்களா? இதுல நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம annuity institution to open a RD account for minors or student also can open this account. Loan against the deposits also provided some bank loan கூட வாங்கிக்கலாம் சார். அதே மாதிரி உன்னால கட்ட முடியல
இப்போ 5 இயர்ஸ் எடுத்து கட்டிட்டு வர ஒரு 3 இயர்ஸ் உன்னால கட்ட முடிஞ்சுது, 3 இயர்ஸ்க்கு மேல உன்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு சார் என்ன பண்ணலாம், அது வரைக்கும் கட்டின அமௌண்ட்டை நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன டிடக்ஷன் இருக்கும். டிடக்ஷன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி இந்த அமௌண்ட் பூரா நீ வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அது ஒன்று தட்ஸ் கால்டு ரெக்கரிங் டெபாசிட்ஸ்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பேங்க்கினுடைய பிஸ்னஸே என்ன, பேங்க்கினுடைய பிஸ்னஸே நம்ம என்ன பண்ணுறோம், லோனை வாங்கி அதாவது டெபாசிட்டை ரிசீவ் பண்ணி அந்த டெபாசிட்டை லோன் அண்ட் அட்வான்ஸஸை கொடுக்குறதுலாம் பேங்க் அட்வான்ஸ் மீன்ஸ் லோன்ஸ் தான், வேறு இல்லை. அட்வான்ஸஸ் கிவன் டு த பப்ளிக்கு கொடுக்குறத நம்ம இதுன்னு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக இந்த இதை பொறுத்த வரையிலும் கேஷ் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரையிலும் டைம் டெபாசிட்ஸை பொறுத்தவரை 2 விதமான டெபாசிட்ஸ் வரும் சார். அதாவது டெபாசிட்ஸை பொறுத்தவரையில் டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் சொன்னோம். டிமாண்ட் டெபாசிட்ஸை 2ஆக பிரித்தோம், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், கரண்ட் டெபாசிட்ஸ்னு. அதே மாதிரி டிமாண்ட் டெபாசிட்ஸ் டிவைடட் இன்டு 2 parts. The first one is fixed deposit, second one is recurring deposits பார்த்தோம். மீதி